CPU cache ஓட interaction diagram. So CPU cache interaction diagramல first வந்து நம்ம registers வந்து registers இருக்கும். CPU-ல வந்துட்டு tiny registers வந்து available இருக்கும். So நிறைய tiny registers இருக்கும். So இந்த ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் வந்துட்டு உங்களுக்கு 4 bytes வந்து accommodate. அது room for 4 bytes அப்படின்னு இருக்கும். So 4 bytes அப்படிங்கிறது வந்து 1 word-க்கு equal. So the process to processor வந்து change ஆகும். So word length வந்து change ஆகும். But வந்து in general வந்து 1 word equal to 4 bytes அப்படின்னு அச்சீவ் பண்ணும்போது 32-bit டேட்டாவை வந்து ரெஜிஸ்டர் கேன் ஸ்டோர். அண்ட் இந்த பிளாக் டயக்ராம்ல வந்து சிங்கிள் லெவல் கேஷ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேஷ்ல வந்து நம்ம பார்க்குற இந்த லைன் 0, லைன் 1 அப்படின்றத வந்துட்டு நம்ம ஈவன் பிளாக்காக கூட அச்சீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு இந்த லைன் 0 அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், என்ன ஹவு மச் இட் கேன் அகாமடேட் ரூம் ஃபார் டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 bytes ஆஃப் வேர்ட் லென்த் இருக்கிற டேட்டா வந்து 4 வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இட் மீன்ஸ் 4 வேர்ட்ஸ் ஒரு லைன்ல வந்துட்டு நம்ம 4 வேர்ட்ஸ் வந்து அதே மாதிரி லைன் 2 அப்படிங்கும்போது அதுல ஒரு 4 வேர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லைன்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து மெயின் மெமரி, இந்த பிளாக் டயக்ராம். ஸோ மெயின் மெமரியில வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய 4 வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர். இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு கேஷ் இட் வில் பி லார்ஜர் சைஸ். பட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் விட உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். அண்ட் பிளாக்ல இருந்து நம்ம என்ன இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து ரெக்வஸ்ட் வருது சிபியூல இருந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து சர்ச் பண்ணும்போது கேஷ்ல அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். கேஷ்ல அவைலபிளா இருந்தா கேஷ்ல இருந்து இந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு சிபியூக்கு வந்து டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் யூனிட் வந்து கேஷ்ல இருந்து ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு வேர்டா வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன வேர்ட் ரெக்வஸ்ட் இருக்கோ அந்த வேர்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவே வந்துட்டு இந்த வேர்ட் வந்து அவைலபிளா இல்லை, கேஷ்ல வந்து ரெக்வஸ்ட் வேர்டு வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னும் போது மெயின் மெமரி இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எந்த பிளாக்ல இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும் வந்து டிரான்ஸ்ஃபர். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பிளாக் ஆஃப் வேர்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பிளாக் ஆஃப் வேர்டு அப்படின்னு 4 வேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு டோட்டலா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வேர்டும் வந்து 4 bytes அப்படின்னும் போது டோட்டலா வந்துட்டு 16 bytes ஆஃப் மெமரி வந்து நமக்கு 16 bytes ஆஃப் டேட்டா வந்துட்டு நமக்கு கேஷ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபர் யூனிட் வந்து மெயின் மெமரியில இருந்து கேஷ்க்கு போகும்போது 4 வேர்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பிளாக் உங்களுக்கு அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே வந்து கேஷ்ல இருந்து ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது 4 bytes வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒரு சிங்கிள் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் யூனிட். ஆர்கனைசேஷன் ஆஃப் கேஷ். ஆர்கனைசேஷன் ஆஃப் கேஷ்ல வந்துட்டு கேஷ் எப்படி இருக்கும், அரே ஆஃப் செட்ஸா இருக்கும். ஸோ அரே ஆஃப் செட்ஸ் அப்படின்னும் போது ஒரு செட் அப்படின்னா அது எக்ஸாம்பிள் செட் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த செட்ல வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இ அப்படின்னு நான் ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா இ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு ஒரு செட்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த இ லைன்ல வந்துட்டு என்னெல்லாம் மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வேலிட் பிட் இருக்கும், டேக் பிட் இருக்கும், அண்ட் தென் பிளாக் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாக்லயும் வந்துட்டு நமக்கு 2 part பி டேட்டாஸ், அதாவது மல்டிபிள் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு பிளாக் அப்படின்னும் போது மல்டிபிள் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம செட்டோட சைஸ் எத்தனை செட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2 par s வந்து 2 par s நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது த சைஸ் ஆஃப் த செட் வந்து நம்மளால அரைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கேஷோட சைஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேஷ் சைஸ் அப்படின்றது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸ்ல
எத்தனை பைட்ஸ் இருக்கோ அதுதான் அந்த பி அப்படின்றது, எத்தனை பைட்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் செட் அண்ட் நம்பர் ஆஃப் செட்ஸ். இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கேஷோட சைஸை வந்து நம்மளால நிறைய பண்ண முடியும். ஸோ கேஷ் சைஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருந்தாதான் வந்து நம்மளால ஒரு கேஷ் சைஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். The next topic is on mapping function. So mapping function அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, மெயின் மெமரி பிளாக் அண்ட் கேஷ் இருக்கு. ஸோ மெயின் மெமரியில இருக்கிற நம்பர் ஆஃப் பிளாக்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கேஷ் லைன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு லெஸர் ஸ்டோரேஜ் வந்து கேஷ்ல இருக்கும்போது மெயின் மெமரியில இருந்து நான் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன் கேஷ்ல அப்படின்னா, ஸோ எந்த பிளாக்ல இருக்கிற டேட்டாவை எந்த கேஷோட லைன்ல போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷனை வந்து என்னெல்லாம் டெக்னிக்ஸ் மூலமா நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் கேஷ் அப்படின்னு பார்க்கும்போது, டைரக்ட் மேப்பிங்னு ஒன்று இருக்கு, அசோசியேட்டிவ் அண்ட் செட் அசோசியேட்டிவ் அப்படின்ற 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மேப்பிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டைரக்ட் மேப்பிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் அது. ஸோ இதுல வந்துட்டு நம்ம மெயின் மெமரியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளாக்கை கேஷோட எந்த லைன்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா, I = J modulo M அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த IJM அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து மெயின் மெமரியோட பிளாக்ஸா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் இது வந்து பிளாக் 0, பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 இந்த மாதிரி வந்து நம்ம லைனா வந்துட்டு பிளாக் 30 ஒரு 32 லொகேஷன்ஸ் இருக்கு, 32 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 4, 5 லைக் ஸோ இது வந்து நம்ம மெயின் மெமரியோட பிளாக்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் கேஷோட லைன்ஸ் ஸோ இது வந்து பிளாக் ஒன்று வந்து பிளாக் 0, பிளாக் 1, பிளாக் 0, பிளாக் 1, 2, 3 இந்த மாதிரி டோட்டலாக நமக்கு ஒரு 32 லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் 29 இந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து மெயின் மெமரியில் அதிகமாக இருக்கும். கேஷ் லைன்ஸ் வந்து லைன் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லைன் 1, 2 வந்து உங்களுக்கு 3, 4, 5, 6, 7 லைன்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து எம் அப்படின்றத வந்து நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கேஷ். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் வந்து நம்பர் ஆஃப் லைன் இஸ் 8 அண்ட் ஜே அப்படின்றது வந்து நம்ம மெமரி லொகேஷன்ல இருக்கிற எந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து நம்ம கேஷ்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நான் CPU ப்ராசஸர் ரெக்வஸ்ட் பண்ணுறது அப்படின்னா மெயின் மெமரியில இருந்து நம்ம அதை ரீட் பண்ணணும்னா மெயின் மெமரியில எங்கே இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளாக் நம்பர் வந்து நம்ம கேஷோட ஒரு பர்டிகுலர் லைன்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ ஜே அப்படின்றது வந்து நம்ம ஒரு 14 அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 14th பிளாக்கை வந்து நம்ம கேஷோட ஒரு லைன்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ எந்த லைன்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஐயை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஐ அப்படின்றது வந்து ஜே மாடுலோ எம். ஸோ ஜே அப்படின்றது இந்த இடத்துல 14 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். அண்ட் மாடுலோ எம் அப்படின்றது 8. ஸோ 14 மாடுலோ 8 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன இங்க கால்குலேட் ஆகும் அப்படின்னா, இந்த 14 மாடுலோ 8 அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன கால்குலேட் ஆகும் அப்படின்னா 6 வரும். ஸோ ஐ அப்படின்றது வந்து 6 ஆகும். ஸோ 6th கேஷ் லைனோட 6ல தான் வந்துட்டு நமக்கு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து கேஷ்ல இருந்து இந்த லைன்ல இருக்கிற டேட்டாவை தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்மளுடைய ப்ராசஸருக்கு. ஸோ இந்த பிளாக் இந்த 6 இந்த பிளாக் நம்பர்
14ல இருக்கிற மொத்த டேட்டாவும் நமக்கு எங்க வரும் அப்படின்னா லைன் கேஷ் லைன்ல இருக்கிற 6ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த லைன்ல எந்த வேர்டு வந்து ப்ராசஸர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து ப்ராசஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் மேப்பிங். ஸோ இந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எம் வந்து ஆஸ்டிஸ் 8ஆக தான் இருக்கும், கேஷ் லைன்ஸ் வந்து 8ஆக தான் இருக்கும். ஜே வந்து இப்போ நான் 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஐயை கால்குலேட் பண்ணும்போது 10 mod 8 அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 2ன்னு வரும். ஸோ இப்போ வந்து லைன் நம்பர் கேஷ் லைன் நம்பர் 2ல தான் வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். 0, 1 and 2 அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். இது வந்து டைரக்ட் மேப்பிங். நெக்ஸ்ட் மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து செட் அசோசியேட்டிவ். செட் அசோசியேட்டிவ் வந்து டைரக்ட் அண்ட் அசோசியேட்டிவ் அப்ரோச்சோட ஸ்ட்ரென்த்தை வந்து டிஃபைன் பண்ணும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இதுல வந்து கேஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செட்டு நம்பர் ஆஃப் செட்டா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் இதுல வந்துட்டு ஒவ்வொரு செட்லயும் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது எம் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு இந்த பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஸோ நம்ம ப்ரீவியஸா அசியூம் பண்ண மாதிரி மெயின் மெமரியோட பிளாக் இருக்கு. ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா 0ல இருந்து நம்ம நம்பர் பண்ணும்போது ஒரு 31 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். அண்ட் கேஷ்ல ஸோ இந்த கேஷ்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது வந்து செட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுதான் வந்து பி அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இதுல பார்க்கும்போது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து 4. ஸோ இது வந்து செட் 0வா இருக்கும் அண்ட் செட் 1 அண்ட் இது வந்து செட் 2 அண்ட் இது வந்து செட் 3. ஸோ டோட்டலா பி அப்படின்றது 4ஆ இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து ஐயை வந்து கால்குலேட் பண்ணணும். கேஷோட எந்த செட்ல மெயின் மெமரியோட கரண்ட் பிளாக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பியை வந்து கால்குலேட் பண்ணணும். பி வந்து 4ன்றது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் நம்பர் ஆஃப் செட்ஸ் அண்ட் ஐயை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே மாட்யூலோ பி அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ ஜே அப்படின்றது இந்த இடத்துல வந்து மெயின் மெமரியோட பிளாக் நம்பர். ஸோ மெயின் மெமரியோட பிளாக் நம்பர் நம்ம 10ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம் அண்ட் மாடுலோ சிம்பிள் அண்ட் தென் பி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் செட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ் இங்கே நம்ம 4ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 வந்து வரும். ஸோ இப்போ வந்து செட் 2ல வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். மெயின் மெமரியில இருக்கிற அந்த கரண்ட் அந்த 10th பிளாக்ல இருக்கிற அந்த 10th பிளாக் வந்து எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த செட் 2ல வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ அண்ட் அடுத்த மேப்பிங் வந்து ரொம்ப சிம்பிளான மேப்பிங், அதாவது வந்து ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு மேப்பிங் டெக்னிக் செட் அசோசியேட்டிவ்லேயே வந்துட்டு இது ரெண்டு லைனா வந்து நமக்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு லைன் வந்து ஒவ்வொரு செட்ல இருக்கும்போது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் சொல்லுவோம். அதே வந்துட்டு நான் இந்த பிளாக்கையே வந்துட்டு இந்த கேஷையே வந்துட்டு 4 லைன்ஸ் வந்து ஒரு பிளாக்கா வந்து நான் பிரிக்க போறேன் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம 4 செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து லாஸ்டா வந்து ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங். ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மொத்த பிளாக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே செட்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு லொக்கேஷன்ல வேணும்னாலும் நம்ம வந்து மெயின் மெமரியோட கரண்ட் பிளாக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் கேஷோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இதில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.